டான் டிவி நேயர்களுக்கு இனிய இந்த அருமையான காலப்பொழுதிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ நாங்கள் இந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்கிற பொழுது அப்போ அரசியல் உளவியல் நாங்கள் சில சுற்றுலையில் கதைச்சிருக்கிறோம். அப்போ ஒரு கேட்டார், இப்போ அரசியல் உளவியலில் என்ன தமிழர்கள் எப்படியான நோக்கம்? அப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்போ அரசியல் அது பல வகைப்படுகிறது. தேர்தலுக்கான அரசியல் பாருங்க, அடுத்தது மக்களுக்கான அரசியல். அப்ப நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அது மக்களுக்கான அரசியலாக தான் இருக்கும். அப்ப ஜனநாயகத்துல அப்ப தேர்தலுக்கான தந்திரோபாயங்கள் என்ன, அது பெரிய டிப்ளமேட்டிக், அது நிறைய உளவியல் இருக்கு. ஆனா எல்லாம் போய் எங்க சேர போதுன்னா மக்களுடைய வாழ்வுரிமை, மக்கள் அடிப்படை மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகள். அப்ப இப்ப எங்கட நாட்டுல என்ன பிரச்சனை? இப்ப பொருட்களின் விலை அவ்வளவு கூடி இருக்கிறது. இதை குறைப்பதற்கான அரசியல், பொருளாதார, சமூக நகர்வுகளை மிக வேகமாக முன்னெடுக்க வேணும். இதுதான் அரசின் மிக முக்கியமான கடமையாக இருக்கும். அதுக்கு பிறகு ரைட் ஊழல், ஏனைய செயற்பாடுகள் அரசு இப்ப இருக்கிற அரசு சரியாக செயலாற்றுகிறது. அப்போ உடனே படார் நாங்கள் விமர்சிக்க முடியாது. அப்ப நீங்க இந்த அரசியல் சார்பான உளவியல்ல மிக முக்கியமானது, நாங்கள் குறை கூறுவதை கொஞ்சம் விட வேணும். குறை இருக்கு, சொல்லத்தான் வேணும், எல்லாத்தையும் குறையா சொல்லலாம், கொஞ்சம் செயற்பட விட வேணும். அப்ப எங்கட அரசியல், தமிழர்களோட அரசியல் குறை கூறுறதும், ஸ்ரீலங்காண்ட அரசியல் உணர்ச்சி பூர்வமான அரசியல். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது சுதந்திரத்துக்கு பின்னர் உணர்ச்சி பூர்வமான அரசியல், வெறும் மத இனவாத உணர்ச்சியை தூண்டிய அரசியல். கடைசியா படு பாதாளத்துல விழுந்தோம், பொருளாதாரத்துல கடைசி நாடு, மக்கள் எல்லாம் அந்தரிச்சு பெற்றும் கேவலப்பட்டுட்டோம். ஆக இப்ப தெரியுது எங்களுக்கு இந்த உணர்ச்சி அரசியல், இந்த இனவாதம், மதவாதம் ஒன்றும் சரி வராது. ஆக எங்களுடைய மக்களுடைய நிலையான அபிவிருத்தி நோக்கி இப்ப நடக்க வலிக்கிறோம். அப்ப இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். அரச கொள்கை மட்டுமில்லை, தனியார், ஏனையவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் ஒருங்கிணைகின்ற பொழுது இந்த நாடு மிக உயர்ந்த யுத்தத்துக்கு பின்னர் நீங்க பார்க்கலாம், ஜப்பானை பார்க்கலாம், ஜெர்மனியை பார்க்கலாம், எவ்வளவு வளர்ச்சி கண்டது. ஒரு இனம், கொஞ்சம் இனம் பேர் இருக்கிறோம். ஆக இந்த அரசியல்ல ஒரு ஆழமான அறிவியல் ரீதியான சிந்தனையும் பார்வையும் நீண்ட கால நோக்கத்துக்கு வேணும். அப்ப நாங்கள் என்ன சாதிச்சிருக்கிறோம்? அல்ல தமிழ் தேசியத்தின் ஊடாக, அது தேசியமும் தேவை, எந்த அளவு வீதம் தேவை, பொருளாதாரம் தேவை. இப்ப இலங்கைக்கு நாங்கள் வடக்கு மாகாணத்துக்கு நீரை தந்தால், மகாவலியை திசை திருப்பினா இலங்கையை செல்வந்த நாடாக்குவோம். ஒருத்தர்கிட்ட போக தேவையில்லை, வெளிநாட்டாக்கள்டையும் போக தேவையில்லை. அப்ப இதற்கும் ஒரு அரசியல் பின்னணிகள் எல்லாம் தடை செய்து கொண்டு இருக்கின்றன. இதை எங்களுடைய தேசியவாதிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடு இந்த உதவியை, சின்ன விஷயங்கள் பாருங்கள். அப்ப நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமற்ற இனவாத, மதவாத கொள்கைகள் தடையாக காணப்படுகின்றன. உலகத்திலேயே மீன்வளம் பொருந்திய கண்டமடியை கொண்ட நாடு நாங்கள் இலங்கை, மிகப்பெரிய செல்வம். ஆக மிக உயர்ந்த உழைக்கின்ற மக்களை கொண்ட நாடு, நல்லா உழைப்பார்கள் எங்கட மக்கள். அப்ப பாருங்க, எல்லா வளங்களுமே இருக்கின்ற பொழுது அரசியலை பொருத்தமுள்ளதாக மாற்றி மக்கள் அரசியலாக மாற்றினால் நாங்கள் மிக உயர்ந்த வெற்றியை அடையலாம்.